அனைவருக்கும் என்னுடைய நன்றி உணர்வோடு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய சாம் இயேசுதாஸ் அவர்கள் ஒரு சிறப்புக்குரிய மாநாடை மதுரையிலே நடத்தியிருக்கிறார்கள். சாம் இயேசுதாஸ் அவர்கள் சமீப காலமாக நான் அவரை நன்கு உணர்வேன். ஆகவே இன்றைக்கு தேர்தல் அறிவிக்கப்பட்டவுடன் கலைஞர் அவர்கள் அந்த என்டிஏவை விட்டு வெளிவந்தவுடன் அதற்காக முதலில் அனைவரையும் ஒன்று சேர்க்கின்ற பணியில் நம்முடைய சாம் இயேசுதாஸ் அவர்கள் ஈடுபட்டார்கள் என்ற மகிழ்ச்சியான செய்தியை நான் முதலிலே தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அவர்தான் கலைஞர் அவர்கள் இந்த பிஜேபியை விட்டு வெளிவந்தவுடன் சிறுபான்மை கிறிஸ்தவர்கள், கிறிஸ்தவ அமைப்புகள், அது மட்டுமல்ல இஸ்லாமிய அமைப்புகள், தலித் அமைப்புகளின் அனைத்து தலைவர்களையும் பேராயர் எஸ்ராவோடும் என்னோடும் தொடர்ந்து பேசிக்கொண்டு எல்லோரையும் ஒருவராக நம்முடைய புரட்சி பாரதத்தை சேர்ந்த ஜெகன்மூர்த்தி, அதை போல நம்முடைய மறுமலர்ச்சி முஸ்லீம் லீக்கினுடைய தலைவர், நிறுவன தலைவர் உமர் ஃபாரூக், அதே போல தமிழ் முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த ஐதர் அலி, இப்படி பலரை கிறிஸ்தவர்கள் பல பிரிவுகள், புராட்டஸ்டன்ட், ரோமன் கத்தோலிக், இப்படிப்பட்ட தனியாக நடத்துகிற ஆலயங்களை நடத்துகிற பாஸ்டர்கள், இப்படி அனைவரையும் அகில இந்திய கிறிஸ்துவ கவுன்சில், இப்படி பலரையும் ஊக்கப்படுத்தி இந்த ஆட்சிக்கு எதிராக மத்தியிலே மாநிலத்திலே இருக்கிற இந்த மதவாதமிக்க ஆட்சியை அகற்ற வேண்டும் என்பதற்காக பிரயாசப்பட்டு நம்முடைய சாம் இயேசுதாஸ் அவர்கள் முதலிலே குரல் கொடுத்தது மட்டுமல்ல, அறிக்கை விட்டது மட்டுமல்ல, தொடர்ந்து 10ஆம் தேதி வரையிலே